சைன் வைங்கோ வைத்தியர் அர்ச்சுனாக்கு எதிராக சொல்லி கடிதம் எடுக்க யாராவது கேட்டால் அவைக்கு துணிஞ்சு அடியுங்கோ. அது 100% பிள்ளை. அவைக்கு துணிஞ்சு அடியுங்கோ. 2 பேருக்கு அடிபோட எல்லாம் நடக்கும். மண்டே சாவச்சேரிக்கு வந்தால் ரஜீவ் எங்க போவார்? வீட்டை போவார். அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? எஸ், ஐ வில் கம் பேக் டு சாவச்சேரி. பெரிய இடத்துக்கு பிரஷர் பண்ணியிருக்கிறேன். சமடுத்த சொல்லுங்க வீடியோ போட சொல்லி. அப்போதான் என்னோட மெட்ட பக்கத்தையும் மகள் பார்க்கலாமண்டு. அரசியல் யாரோ கேட்டிருக்காங்க. அரசியலுக்கும் சுகாதார மாற்றத்துக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. அரசியலை பாவிச்சு சுகாதாரத்துறை மாற்றுறது தான் நான் எப்போவுமே சுகாதாரத்துறைக்குள்ள தான் நிற்பேன். வவுனியா ஹாஸ்பிட்டல் வாங்க ப்ரோ, அங்கே ஒரு எம்ஓ பிளானிங் கொண்டு டிப்யூட்டி டைரக்டர்னு சொல்லி சீல் அடித்து கொண்டு இருக்கிறாராம் கேள்விப்பட்டா. நாங்கள் அதையும் கேட்போம் சார் ஒரு நாளைக்கு. என்னோட கிட்டத்தட்ட 4 மணித்தியாலம் என்னோட கதைத்த போது என்னுடைய ஃபோன்கள் பிடுங்கப்பட்டு வரைக்கப்பட்டது. இது எதுக்கு ஒப்பானது என்றால், எமது தலைவர் ஒரு காலத்தில் இந்தியாவுக்கு அழைக்கப்பட்டு சமரசம் பேசுவதற்காக கூட்டப்பட்டு கடைசியில் முதுகிலே குத்தப்பட்ட அதே வரலாறைத்தான் இன்றைய குத்தியிருக்கிறார்கள். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா, சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை என்ற மெடிக்கல் சூப்பரிண்டென்ட். ஏதாவது கேட்க விரும்பினால் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். நான் ஒரு 10 to 15 minutes உங்களுக்கு நான் அது சம்பந்தமான விளக்கம் தாரேன். வருஷ கரண்ட் ஸ்டாண்ட்ஸ் என்று கேட்டுக்கிறீங்கள். ஜேசரா கரண்ட் ஸ்டாண்ட் நான் சாவச்சேரி எம்எஸ் ஞாயிற்றுக்கிழமை வேலை முடியுது, அதாவது லீவு முடியுது. பட் ஒரு சில பெரிய மாற்றங்கள் யாழ்ப்பாணத்தில் நடக்கும். அதுக்குரிய வேலையிலெல்லாம் நடந்திருக்குது. அதுக்குரிய ப்ரொமிஸ்கள் எல்லாம் தரப்பட்டிருக்கிறது. இது நாங்கள் சாவச்சேரி வைத்தியசாலையை தாண்டி யாழ்ப்பாண வைத்தியசாலை கீதீஸ்வரன் ஐயாக்களுடைய தில்லுமுள்ளுகளை தாண்டி வடக்கு கிழக்குக்கு டாக்டர் அண்ணா நீங்கள் எகைன் சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் வருவீங்களா இல்லையா? கண்டிப்பாக நான் சாவச்சேரி தான் சாவச்சேரி எம்எஸ். நான் ரிசைன் பண்ணிட்டு ஒரு கடிதமும் கையில் தெரியல. whatever about your job after tomorrow sick leave, did they guarantee that? நான் நாளைக்கு சிக் லீவ் பண்ணுறேன், முக்கியமான எடுக்கிறேன். ஒரு நாள் சிக் லீவு, மிச்ச நாள் லீவ் போட்டுருக்கேன். அது நான் ஞாயிற்றுக்கிழமை இரவோடு நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு திருப்பி வருவேன். அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக சொல்லுங்கன்னு சொல்லி போட்டிருக்கீங்க. அடுத்த கட்ட நடவடிக்கைன்றது இப்போ சுகாதார அமைச்சு 16ஆம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு ஒரு முழு விசிட் உண்டு. சுகாதார அமைச்சர்லேருந்து நான் நினைக்கிறேன் ஹிஸ் எக்ஸலன்சி பிரசிடென்ட் ரணில் விக்ரமசிங்கன்ற தலைமையில் 16ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் ஒரு பொதுமக்கள் மாநாடு உண்டு நடத்துமென்று நான் எதிர்பார்க்குறேன். வடக்கு கிழக்கில் மட்டும்தான் பிரச்சனை இருக்காண்டு ஒரு நாளும் இல்லை. கம்பேக் மேன், ஐ ஆம் வெயிட்டிங். ஷுவார் நான் சொல்லியிருக்கேன். நான் உங்கள்கிட்ட வராமல் எங்கே நான் போகிறது? நான் உங்களை கொஞ்சம் கொண்டு தான் ஃபர்ஸ்ட்டாக சர்ஜரியே செய்வேன் சொல்லுவீங்க. நாங்கள் யோசிக்காயங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் விடுமுறை முடிந்த பின் பணியை எங்கே தொடங்குவீர்கள்? சாவச்சேரி தானே? கட்டாயம் சாவச்சேரி தான், அதில் ஒரு டவுட். கண்ணாடியை கலட்டினா தான் ஸ்டைலாக இருப்பீங்களா? ஓகே அண்ணா, தெல்லிப்பளை ஹாஸ்பிட்டல் வாங்கோ. ஓ கட்டாயம். அங்கே கிணவேரை கொண்டு நான் அட்மிட் பண்ண வேண்டியிருக்கு. நான் வாரன் கட்டாயம். அங்கே புகழ்ந்தெழுதுகிற ஒன்றையும் வாசிக்கவில்லை. மீண்டும் அதே கேள்வி சுப்புவை அணைத்து போக நினைக்கிறீர்களா? ஏன் அடி கரப்பானை கொண்டே காய்ச்சட்டேக்க வச்சுருந்து நான் என்னடா செய்கிறது? வேலை எப்போ ஆரம்பம்? சாவச்சேரி அது வடமான சுகாதார பணிகளை ஆரம்பிக்கும். யாழ்ப்பாணம் எனது வீடு, பட் வடக்கு கிழக்குன்றது என்னுடைய தாயகம். எங்கள் மீண்டும் சாவச்சேரி வைத்திய தலைவர் தானே, அது உறுதி தான், 100% உறுதி. நான் தான் சாவச்சேரி எம்எஸ். இது வரைக்கும் நான் போய் கேட்டேன் மினிஸ்ட்ரியில். எனக்கு ஏதாவது கடிதம் அடித்திருந்தால் தாங்க கொண்டு அந்த ஃபைலே ஒழிச்சிட்டேன். அரசியல் யாரோ கேட்டிருக்காங்க. அரசியலுக்கும் சுகாதார மாற்றத்துக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. அரசியலை பாவிச்சு சுகாதாரத்துறை மாற்றுறது தான் நான் எப்போவுமே சுகாதாரத்துறைக்குள்ள தான் நிற்பேன். பட் அதில் சகல அரசியலையும் எப்படி பாவிக்கணுமன்றது எதிர்காலத்தில் மக்கள் புரிஞ்சு கொள்வார்கள். டாக்டர், நீங்கள் சாவச்சேரி விட்டு நீங்கள் போகக்கூடாது, எங்கே ஆரம்பமான அந்த பிரச்சனை அங்கேயே முதல் முடிவு வர வேண்டும், நீங்கள் இப்படியே இயல்பிலே இருக்க வேண்டும், சிறுத்த. எஸ், ஐ வில் கம் பேக் டு சாவச்சேரி. தெல்லிப்பளை நிறைய பேரை போடணும், வேறு லெவல். அவங்க தானே ஓடி போய் அட்மிட் பண்ணுறேன்னு சொல்லிக்காங்க. அதில் பிரச்சனை வரான்னு நினைக்கிறேன். வைத்தியர் இவ்வளவு பிரச்சனை சொல்கிறீங்க. அடுத்ததாக எங்களோட திட்டம் ஒன்றில்லை, திட்டம் கணக்கு இருக்குது. அம்பரா துணியில் அம்புகள் கணக்கு இருக்குது. தேவையான நேரங்கள் எடுக்கப்படும். சமுடித்த இன்டர்வியூ கேட்டிருக்கீங்க. நான் சமுடித்த கடிக்க ஃபோனையும் கட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். சமுடித்த வாழ்க்கையில் போட நினைக்கிறேன். சமுடித்த வீடியோவை போடுங்கன்னு சொல்லி பெரிய இடத்துக்கு ப்ரெஷர் பண்ணியிருக்கிறேன். சமுடித்த சொல்லுங்க வீடியோ போட சொல்லி. அப்போ தான் என்னோட மெட்ட பக்கத்தையும் மகள் பார்க்கலாமண்டு. வவுனியா ஹாஸ்பிட்டல் வாங்க ப்ரோ. சார், நீங்களே கூப்பிட்டு அப்புறம் வராமல் விடுறது எப்படி பிள்ளைன்னு ஜோதிச்சு பாருங்க. சோனன் சார், நாங்கள் வருவோம் வவுனியா ஹாஸ்பிட்டல், கட்டாயம் வருவோம். அங்கேயும் கணக்கு விஷயங்கள் முதலே நடந்தது. அங்கே ஒரு எம்ஓ பிளானிங் கொண்டு டிப்யூட்டி டைரக்டர்னு சொல்லி சீல் அடித்து கொண்டு இருக்கிறாராம் கேள்விப்பட்டா. நாங்கள் அதையும் கேட்போம் சார் ஒரு நாளைக்கு. டாக்டர், வாட் இஸ் இன் தட் நியூ இன்டர்வியூ?
கொடுத்துருக்கிற அந்த சமுடிதம் இவ்வளோ நேரமும் போடையிலேண்டா நீங்கள் விளங்கிக் கொள்ளும் சமுடிதை வந்து இவ்வளோ பயப்படுறாருண்டு. மருத்துவத்துறையில் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்குறோம். நானும் அதைத்தான் பார்க்குறேன். வெளியில் போய் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பேசினேன், வெளியில் போய் செய்தால் தான் டப்புன்னு நாங்கள் செய்யலாம்னு சொல்லி. மருத்துவர் ரஜீவிடம் 3 பார்மசிகள் உள்ளன. இவர் மக்கள் சேவை எப்படி? இதை நான் சொல்ல தேவையில்லை. தேர் ஆர் சோ மெனி மிஸ்டேக்ஸ் இன் வவுனியா ஹாஸ்பிட்டல். வாங்க சார், சல்யூட் ஃபார் யூ சார். சூனன் குணசிங்கம் சார், இது உங்கள் அன்பு கவனத்துக்கு. வைசாலிக்கு வந்து என்ன ஒரு அந்த பிள்ளைக்குரிய அதாவது வந்து ஒரு பிரச்சனையோடு வந்துச்சுன்னு சொன்னால் யூடியூபர்ஸ் ஜூஸ் திஸ் ஒரு சாதாரணமாக ஒரு பிரச்சனையோடு வந்து சொன்னால் ப்ரிலிமினரி இன்கொயரி என்று கால் பண்ணுறாங்களோ அதுக்கு பிறகு ஒஃபிஷியல் இன்கொயரி எப்பயோ கால் பண்ணியிருக்கணும். அதை ஒன்றும் கால் பண்ணிலேன்னு நான் கேள்விப்பட்டேன். நான் அங்கேயே பிள்ளை இருக்குது. ஒரு குழந்தையின் கை துண்டிக்கப்பட்ட இதுக்கு வந்து தனியாக ஒரு நர்ஸ் மாதிரியோ தனியாக ஒரு டாக்டர் மாதிரியே சொல்ல இல்லாது. அதில் சில நேரங்கள் சில தவறுகள் நடந்திருக்கலாம். அது என்ன நடந்ததுன்ற தேடி பார்க்குற உண்மையான என்னென்னு சொல்கிறது. ஓகே, போலீஸ் போங்க, பரவாயில்லை, நாங்கள் இதுதான் இருக்கோம். என்ன நடந்தேன்னு சொல்லி நடக்கிற இதுகளை கூட அவைகள் வந்து ஒரு ப்ரிலிமினரி இன்கொயரிக்கு அங்காலேயே செய்யலை என்றால் உங்களுக்கு விளங்கி இருக்கணும். இது வந்து ஒரு மெடிக்கல் நெக்லிகேஷன் டாப் லெவல் பிள்ளை. கிழக்கிலையும் மாற்றம் வரும். அங்கேயும் என்ன மாதிரி ஒரு ஆளை தேர்ந்தெடுங்கோ. கிழக்கிலையும் பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் பண்ண வேணும். வைத்தியர்கள் 8லேருந்து 4 மணி மட்டும் இருக்கிறதும், இந்த GMO கார் பாஸில் பாவிக்கிறதும். நான் நினைக்கிறேன் GMO எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தால் இந்த GMO என்ற கார் பாஸ் வந்து அதை பாவிக்கிறது, அதை கொண்டு அதை பாவிச்சு பெட்ரோல்ஸ் இல்லை. நாங்கள் வந்து கார் பாஸ் வந்து கவர்மெண்ட் தான் கொடுக்கணும். அது ஒரு ஒஃபிஷியல் கார் பார்க் ஆக்கி எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரே மாடல்லே அதை ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய மாதிரி டாக்டர்ஸுன்ற கார் பாஸை வந்து ஒரு ஒஃபிஷியல் டாக்குமெண்ட் ஆக்கி அதை ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய மாதிரி விண்ட்ஸ்க்ரீனில் வந்து நாங்கள் அதை பேஸ் பண்ணி அது அந்த கார் பார்க்க ஸ்கேன் பண்ணினால் இந்த டாக்டர் இந்த டைம் எங்கே வேலை செய்கிறான்னு சொல்லி ஒரு கொஞ்சம் டெவலப் ஆகிற மாதிரி சிந்திக்கணும். ஏன்னு சொன்னால் அந்த கார் பாஸை பாவிச்சு கொண்டு டாக்டர்கிட்ட காசு பாவிச்சு கொண்டு குடுக்கல் கொண்டு போராக்களும் இருக்கணும். உங்களுக்கு கிணறு உங்களுக்கு போலீஸ்காரர் வந்து இதை பார்த்து கொண்டு வந்தால் உங்களுக்கு விளங்கும். நான் சிந்திக்கிற மாற்றம் வந்து சாதாரணமாகவே எல்லாருமே சிந்திக்கிறது தான். நான் ஒரு வைத்தியனாக சொன்னபடியால் பொதுமக்கள் ஏற்றுக்கொண்டுச்சுன்னா இந்த GMO கார் பார்க்ஸ் தொழிற்சங்கங்கள் வந்து மக்களோட குரலை ஒழிக்கிறத வந்து ஒரு நாளுமே, அதாவது வந்து மருத்துவ சேவைன்றது வந்து ஒரு அடிப்படை சேவையை விட மோசமானது. அதாவது வந்து உயிரை பாதுகாக்கிற சேவை. அதுக்கு நாங்கள் தொழிற்சங்கமாக ஸ்ட்ரைக் பண்ணி சாக விட்டு பார்க்குறோம். எங்களோட உரிமையை தாண்டு கேட்குற அந்த வைத்தியர்கள் 25 பேர்ல எனக்கு விளங்கல. அவ இப்போ வந்து என்ன மாதிரியான மருந்துகள் அங்கே கொடுப்பினமண்டு. எப்படியோ இந்த சனம் எனக்கு எதிராக போராடின சனமண்டு தெரிஞ்சால் அவைகிட்ட சைன் எல்லாம் வேண்டி கொண்டிருக்கணும்னு கேள்விப்பட்டேன் நான். அப்போ அவை சைன் பண்ண மாட்டோம்னு சொன்னால் அவைக்கு என்ன மருந்துகள் ஏற்றிவினம்ன்றதெல்லாம் பெரிய ஒரு கேள்விக்குறி. சுகாதார அமைச்சு இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்காமல் பெரிய பிளவிட்டு கொண்டிருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், அந்த 25 டாக்டர்ஸுக்கும் இன்கொயரி இருக்கிறபடி அவை மாற்றி இருக்கணும் முதலாவது. மற்றது 3 நாள் அவை கொலை செய்ய விட்டுட்டு போயிட்டு திருப்பி வந்து அங்கே என்ன மாதிரியான ஒரு சேவையை எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி பலத்த சந்தேகம் இருக்குது. அது சம்பந்தமாக ஒவ்வொருத்தரும் மாறி மாறி கால் பண்ணி சொல்லி கொண்டிருக்கிறீங்க. உண்மையாகவே கஷ்டப்பட்ட சனம் தான் சாவச்சேரிக்கு போகும். அதாவது வந்து யாழ்ப்பாணத்துக்கு போகையில் அது 3 நேரமும் சாப்பாடு கொண்டு வர இயலாத சனம்தான் சாவச்சேரிக்கு போகும். அப்போ நாங்கள் சுகாதாரத்துறையை பாவிச்சு நான் உங்களுக்கு ஓட்டவும் செய்து கிளாக் பண்ணணும், உங்களுக்கு பேஷண்ட் நான் மருந்து அடிக்கணுமெண்டா சைன் வைங்கோ வைத்தியர் அர்ச்சுனாக்கு எதிராக சொல்லி கடிதம் எடுக்க யாராவது கேட்டால் அவைக்கு துணிஞ்சு அடியுங்கோ. அது 100% பிள்ளை. அவைக்கு துணிஞ்சு அடியுங்கோ. 2 பேருக்கு அடிபோட எல்லாம் நடக்கும். சில பேர் தாங்களும் பிரபல்ஜமாகலாம் என்றதுக்காண்டி சில கருத்தில் பதிவிட்டு கொண்டிருக்கணும். அவை பிரபல்ஜமாகறதுக்கு அவைக்கு ஒரே ஒரு வழி, உடுப்பை கலட்டிட்டு ஓடித்துட்டு ரோட்டில். இப்படியும் எழுதியும் பிரபல்ஜமாகன்றது எனக்கு விளங்கல. ஸோ யூ கோட் பேக் ஆன் டியூட்டி. எவ்ரிபடி வாட்சிங், டோன்ட் டாக் டூ மச் பிரதர். ஓகே. மற்றது பெரிய கட்ட அரசியல் காய்நடத்தல் வந்து நடந்து கொண்டிருக்கு என்னை சுற்றி. நான் அதில் சிக்கப்படாமல் முடிஞ்ச வரைக்கும் நழுவி கொண்டிருக்கிறேன். ஒரு சில அரசியல்வாதிகள் தான் இந்த வேலையில் செய்து கொண்டிருக்கணும். சில அரசியல்வாதிகள் வந்து மக்கள் நலனுக்காண்டி போராடினோம். அவை சம்பந்தமான கருத்துக்களை நான் இதில் வெளியிட விரும்பல. ஏனென்றால் நான் அவையே இணைத்து ஒரு தமிழர்களை ஒரு குரலுக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன் நான் இந்த பிரச்சனைக்கு. What action are you going to take against JMO Pranavan sir? அவருக்கு எதிரான ஆக்ஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணப்பட்டு விட்டது. Why they did not give a letter? Don't think about politics. அவை ஏனென்றால் அவை அந்த கடிதங்கள் தாரது வந்து சட்ட நடைமுறைகளுக்கு எதிரானதாகவும் மற்றது ஒரு மனித உரிமை மீறல்களும் சம்பந்தமாக நான் வந்து ஹியூமன் ரைட்ஸில் வந்து அந்த கடிதங்களை நான் பாவிக்கலாம் என்றபடியால் அவர் தருகிறார்கள். அரசியல் கூட கதைப்பதாக வந்து குற்றச்சாட்டுகள் வருகிறது. அது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்னென்னு கேட்டுக்கிறீங்கள். உண்மையாகவே இந்த வைத்தியர்களுடைய பிரச்சனையை பொதுமக்கள் பிரச்சனையாக மாற்றி அது பொதுமக்கள் பிரச்சனை என்றதை வந்து அரசியல்வாதிகள் கையில் எடுத்திருக்கணும்.
அந்த நேரத்தில் வந்து நாங்கள் கிரவுண்டில் போய் நின்று கொண்டு விளையாடாமல் நான் அந்த நேரம் என்ன செய்யலாம், சும்மா நிற்கலாம் கிரவுண்டுக்கு நடுவில். நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ன்றதை காட்டுவேன். என்னை வேலையை விட்டு நிப்பாட்ட முடியுமான்னு கேட்டுக்கிறீங்க. நானே கேட்டேன்னா நேற்று ஒரு ஒட்டையை தாங்கும் நான் எழுதி ரிசிக்னேஷன் லெட்டர் தாரேன். என்னை வேலையை விட்டு நீக்கியதான ஒரு இழிப்பழியை உங்களோட வரலாற்றில் ஏற்படுத்த வேண்டாம் வேண்டி எழுத வழி கிடைக்க இல்லை வேண்டாம் எழுதவன் சொன்னவே என்னுடைய ஃபோனை பறித்து, அதாவது நடந்த விஷயம் நான் லைவ்ல போட்டுருவேன். அவ கேட்ட விஷயம் இப்போ இந்த சாதாரணமாக ஒரு விஷயத்தை நாங்கள் கதை கேட்கல, எங்களை சரியோ பிள்ளையோ அது லைவ்ல பப்ளிக் பார்க்கக்கூடியமாக இருக்கும். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு கோர்ட்ஸில் நடக்கிற விஷயங்கள் கூட கேமராவால் வந்து லைவ்ல வந்து ஒளிபரப்பி கொண்டு பின்ன அதான் வெளிநாட்டுக்கும் அங்கே ஸ்ரீலங்காவுக்கும் உள்ள வித்தியாசம். சுகாதார செயலாளர் மஹிபால சார் அவர்களும் டிஜிஹெச்எஸ் டைரக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸ் அசேல குணவர்த்தன சார் அவர்களும் டிடிஜி MS1 பனாப்பட்டிய சார் அவர்களும் என்னுடன் கிட்டத்தட்ட 4 மணித்தியாலம் என்னோட கதைத்த போது என்னுடைய ஃபோன்கள் பிடுங்கப்பட்டு வரிக்கப்பட்டது. இது வந்து எதுக்கு ஒப்பானது என்றால், எமது தலைவர் ஒரு காலத்தில் வந்து இந்தியாவுக்கு அழைக்கப்பட்டு சமரசம் பேசுவதற்காக கூட்டப்பட்டு கடைசியில் முதுகிலே குத்தப்பட்ட அதே வரலாறைத்தான் இன்றைய குத்தியிருக்கிறார்கள். அந்த நேரம் நான் படித்திருக்கிறேன். இந்தியாவின் மிகப்பெரிய தமிழ் அரசியல்வாதி ஒருவர் வந்து தலைவருக்கு வந்து அந்த நேரம் உதவி செஞ்சதாக நான் படித்திருக்கிறேன். அதே உதவி வந்து இன்றைக்கு ஒரு சில மனத்தியாளங்களில் வந்து நான் போய் சந்திக்க போகிறேன். அப்போ அவை வந்து இந்த இவையை விட பெரிய ஆக்கள் இது வந்து அரசியலை கொண்டு வந்து நீங்கள் விளையாடுவீங்கன்னு சொன்னால் அந்த விளையாட்டிலும் நான் கட்டிக்காரன்ன்றதை காட்டுறதுக்கு எனக்கு நாள் செயலாகுது. மண்டே சாவச்சேரிக்கு வந்தால் ரஜீவ் எங்கே போவார், வீட்டை போவார். அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? இப்போவும் நான் தான்டாப்பா MS. அதைத்தான் நேரம் மாசா சொல்லிக்கான். இப்போவும் நான் தான் MS. சாவச்சேரி அது எனது வீடு. அது வந்து நான் அங்கே வாழ்ந்திருக்கிறேன். ஒரு 3 வயசு குழந்தையை வைத்துக்கொண்டு 3 வருஷம் அங்கே நான் வாழ்ந்திருக்கிறேன், தனியாக என்னுடைய அம்மா அப்பா இல்லாமல். கன்சல்டன்ட்மாருடைய வேலை ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு எத்தனைன்னு சொல்லி கேட்டுருக்கிறீங்க. சரியாக வந்தவங்களுடைய சட்டக்கோப்படி சாதாரணமான ஒரு வைத்தியர் காலை 8 மணிக்கு வைத்தியசாலைக்கு வர வேணும். அதே நேரம் அவர் 8 மணிலேருந்து 12 மணி மட்டும் வைத்தியசாலையில் தான் வேலை செய்யலாம். பின்னேரம் 2 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் வைத்தியசாலைக்கு உள்ளேயே இருக்க வேணும், வெளியே போக இயலாது. அது சட்டம். ஆனால் அவைக்கு வந்து இல்லையா ஒரு டீம் ஒர்க். அதால் வந்து அவர்களுடைய உண்மையாக நாங்கள் எடுத்து பார்க்க போனால் இதில் நீங்கள் நான் பொதுமக்கள் இதை வடிவாக சொல்லணும் என்னென்றால், மருத்துவர்களுக்கு எதிரான போராட்டம் வந்து சித்தரித்து எல்லா மருத்துவர்களையும் ஒன்றுணைச்சு அவை பேருந்து போராட்டத்தை வந்து பெருப்பிக்கிற GMOA, அதாவது வந்து மருத்துவர்களுடைய சங்கம் என்ற அந்த எண்ணத்தை வந்து பொதுமக்கள் வடிவாக வழங்கிக் கொள்ளணும். என்னென்றால் உண்மையாகவே நானும் ஒரு அடிப்படையான மருத்துவன். நானும் இதே மாதிரி இவர்கள் மாதிரி வேலை செய்திருக்கிறேன். மருத்துவர்கள் சாதாரணமாக நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்சல்டன்ட் மாரோ யாரோ 8 to 4 வேலை செய்யணும். அவ சொல்லலாம் நான் கன்சல்டன்ட், நான் கடையில் நின்று தான் ஓவர் த ஃபோன் மேனேஜ் பண்ணுவேன்னு சொல்லலாம். 8 to 4 ஹாஸ்பிட்டலில் நின்று தான் ஆகணும். ஆனால் அதை தாண்டி அவைக்கு ஒன் கோல்ஸ் இருக்குது. அவள் ஒன் கோல் செய்யணும். அதில் 6 ஹவர்ஸுக்கு பெர் டே அவள் வந்து ஒன் கோல் எழுதி ஓவர் டைம் எழுதி எடுத்துக்கொள்வினம். இப்போ ஒரு வைத்தியர் வந்து அவருடைய தன்னுடைய டைரியில் உதாரணத்துக்கு இன்றைக்கு காலமை 8லேருந்து 12 அவர் டைரியில் எழுதியிருக்கிறார். பின்னேரம் 2லேருந்து 4 மணி வரைக்கும் எழுதியிருக்கிறார். அதை விட அவர் பின்னேரம் 4லேருந்து 6 ஏதோ ஒரு டைம் வந்து அவர் வெளியில் வந்து வெளி நோயாளர் பிரிவில் வந்து வெளியுள்ள வைத்தியசாலையில் வந்து அவர் வேலை செய்வாரா இருந்தால் அங்கே வேலை செய்கிற அதே டைம் இங்கே டைரியில் எழுதியிருக்கிறாது நான் ஓவர் டைம் செய்கிறேன். அதாவது ஓவர் டைம் எனப்படுவது மேலதிக வேலை. 8 மணிலேருந்து 4 மணி மட்டும் வேலை செய்யலாம், 12லேருந்து 2 மணி மட்டும் சாப்பாடு டைம். அது தவிர இன்னொரு 6 மணித்தியாலம் ஓவர் டைம் எழுதுவார்கள். அந்த 6 மணித்தியாலம் ஓவர் டைம் எழுதுகிற நேரத்தில் அவர்கள் வந்து வெளியில் இருக்க முடியாது. சாதாரண ஒரு பொதுமகனுக்கு அந்த ஓவர் டைம் எழுதியிருக்கிற டைரியையும் எடுத்து இவர் பிரைவேட் வைத்தியசாலையில் நின்றார் என்ற ஒன்றை நிரூபித்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். உதாரணத்துக்கு சாதாரணமான ஒரு வைத்தியர் வந்து தான் 8 மணிலேருந்து 12 மணி மட்டும் வேலை இருக்கிறார் என்று எழுதியிருக்கணும். பின்னேரம் 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வேலை இருக்கிறார் என்று எழுதியிருக்கணும். அந்த ரெண்டையும் வேலை செய்து போட்டு அதற்கு பிறகு அவர்கள் மேலதிகமாக 6 மணித்தியாலம் மேலதிக நேரம் எழுதுவார்கள். அந்த 6 மணித்தியாலம் மேலதிக நேரமாக எழுதும் போது அந்த எழுதிய நேரத்தில் இவர் பிரைவேட்டில் நிற்கிறார் என்று சொல்லி நீங்கள் உறுதிப்படுத்தினால், அதாவது வந்து அங்கேயும் ஒரு வீடியோ எடுத்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலையும் ஒரு வீடியோ எடுத்து இவருடைய டைரியையும் எடுத்து தாங்கள்
ஒரு வைத்தியசாலை பணிப்பாளருக்கு வந்து குற்றமாக கொடுத்துட்டு அதிண்ட முறைப்பாட்டை கொண்டு நீங்கள் போலீஸில் போடுவீங்களா இருந்தால் கவர்மெண்ட் டாக்குமெண்ட் ஒன்றை வந்து நாங்கள் ஃபேக் பண்ணி காசு எடுக்கிறோம்ன்ற குற்றச்சாட்டில் அவ வந்து தங்களுடைய வேலையை இழக்கக்கூடிய நேரம் பெறும். உங்களுடைய குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக முழுமையாக ஆதாரம் இருக்கிறதா? வைத்தியர் கேதீஸ்வரன் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் வந்து வடக்கு மாநிலத்தில் ஒடிட்டில் வந்து பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் பில்டிங் ஒன்று கட்டியிருக்கணும். அந்த பில்டிங் வந்து தன்னுடைய ஒரு டாக்டர் தர்ஷன் என்று சொல்லி அவருடைய சகோதரனுக்கு தான் அந்த பில்டிங் கொடுத்திருக்கிறார், அந்த கண்ட்ராக்ட் கொடுத்திருக்கிறார் என்ற விஷயம் வந்து வடக்கு மாகாண ஒடிட்டால் அடிக்கப்பட்ட, அதாவது பிழை என்று தெரிவிக்கப்பட்ட இது கூட இருக்கிறது, டாக்குமெண்ட் கூட இருக்கிறது. டாக்டர் செந்தூரன் அவர்களின் கருத்துக்களோடு உடன்படுகிறீர்களா? இப்படித்தானே. அப்போ என்னென்னு சொன்னால், இப்போ நான் வந்து ஒரு காரை பற்றி கதைக்கக்கூடாது. என்னுடைய வேலை மருத்துவன் என்றால் நான் மருத்துவ தொழிலோடு நிப்பாட்டிக் கொள்ளணும், அரசியல் செய்யக்கூடாது. அதே மாதிரி வைத்தியர் செந்தூரன் என்பவர் தான் ஒரு எம்ஓஎச் என்றால் அவர் நிர்வாகம் சம்பந்தமாக அவர் கதைக்கக்கூடாது. அவருடைய மன அழுத்தங்களை நான் வடிவாக விளங்கிக் கொள்ளுறேன். அதால் எனக்கு அவருடைய மன அழுத்தத்துக்கு ஆளாகி இருக்கிறார் என்ற விஷயம் வந்து எனக்கு விளங்குது. அது சம்பந்தமாக ஒரு மருத்துவரை அவர் பார்க்கறது நல்லம் என்று நான் நினைக்கிறேன். சாவச்சேரியில் பாதுகாப்பு வேண்டும் உங்களுக்கு. பொதுமக்களின் மகன் நான், எனக்கு எதுக்கடா சாவச்சேரியில் பாதுகாப்பு? போலீசாரிடமே நான் சொன்னேன், உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று. வவுனியா வாங்க வாங்கன்னு கேட்டுக்கிறீங்க. சூனன் சார் நீங்கள் இதை பார்த்து கொண்டு நினைக்கிறேன். சூனன் சார் என்றவன் வந்து வவுனியாவுக்கு வந்து இப்போ ஒரு 1 month 2 monthக்குள்ள சூனன் சார் ஒரு தலை சிறந்த மருத்துவ நிர்வாகி என்று கிழக்கு மாகாணத்தில் வந்து கொடி கட்டி பறந்த ஒரு நிர்வாகி என்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் அதை சாவச்சேரியை மாற்றுவார் என்று நினைக்கிறேன். ஸ்வீட், எனக்கு இதுவரைக்கும் ஒரு கடிதம் தெரியல. என்னை கூப்பிட்டு விரட்டி பார்த்தவ நான் என்ன விரட்டி நீங்கள் என்றதை நான் மீடியாவில் சொல்லிடுவேன் என்று சொன்னேன். நான் அவர்களிடம் என்னிடம் கெஞ்சி கேட்டது வந்து என்ன தங்களுக்கு ஒரு கொஞ்சம் டைம் தர சொல்லி நான் அதுக்கு பிறகு நான் பார்த்தேன் ஜிஎம்ஓயை கூப்பிட்டு அவ மீட்டிங் வச்சிருக்கணும். ஒரு கன்ஃப்ளிக்ட் ஆன் மேனேஜ்மெண்ட்டில் வந்து 2 பேரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ண வேணும். என்னை கூப்பிட்டு ஃபோன் எல்லாம் பறித்து விரட்டி போட்டு அதுக்கு பிறகு என்னுடைய எதிராளிகளை கூப்பிட்டு சமூகமாக படம் எடுத்து போட்டிருப்பது வந்து எனக்கு ஒரு மன வருத்தத்தை அளிக்கிறது. நான் அதையும் சொல்கிறேன் உங்களுக்கு. என்னென்றால் சாதாரணமாக ஒரு பொடி ஒன்று நாங்கள் செத்தா பிறகு வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு எம்பாம் செய்யலாது. அப்போ அவர் டெக்னிக்கலாக அவர் மண்டையை பாவிச்சவர் என்ன செய்வேன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலில் எம்பாம் பண்ண சொல்லி போட்டு வெளியில் காசை கொடுக்க சொல்லிக்க அவர் அதில் இருந்தும் ஒரு கணிசமான பங்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார்ன்றது வந்து கணக்க தொலைபேசி உரையாடல் மூலம் வந்து எனக்கு ஆக்கள் அனுப்பியிருக்கணும். நான் நினைக்கிறேன் டாக்டர் இந்திரகுமாரையும் நான் காப்பாற்றுவேன்னு நினைக்கிறேன். குருசேத்திர போரில் வந்து அர்ஜுனனாகவே இருப்பான். பஞ்சபாண்டவர்கள் வந்து பஞ்சபாண்டவர்களாகவே இருப்பார்கள். இந்த போர் வந்து நான் ஆரம்பித்த போர் இல்லை, அதாவது வந்து கௌரவர்களாகவே ஆரம்பித்த போர். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வரும்னு நினைக்கிறேன். காலம் வந்து அதனுடைய கடமையை வடிவாகவே செய்யும். இப்போவும் உங்களுக்கு டைம் இருக்குது சாவச்சேரி டாக்டர்ஸ். யூ ஹேவ் இனஃப் டைம் அண்ட் ஐ ஆம் வித் அ ஃப்ரீ ஹார்ட். யூ கேன் டாக் டு மீ. நீங்கள் என்னோட கதைக்கலாம். வி கேன் கம் டு அ கன்க்ளூஷன். வீல் ஸ்டாப் திஸ் நான் சென்ஸ். பட் நீங்கள் ஜிஎம்ஓயோடு தான் சேர்ந்து செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் we can do it that way. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.